குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். பிளான் லான்ச் பண்ணலாமா? நாம் இனிமேல் எஸ்பிஓவில் கடைசி வரைக்கும் என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம், என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு இமேஜ் ஷேர் பண்ணி அந்த இமேஜை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆடியோவாக கொடுக்குறேன். ஸோ மொத்தம் 8 இமேஜ் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா ஆடியோவும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. ஸோ பாதியில் கேட்டுட்டு அதுக்குள்ளே எதுவும் உங்களுடைய டவுட்ஸை எல்லா இடத்துலையும் போய் கேட்டுட்டு இருக்காதீங்க. இமேஜை பார்த்தோன்னே டவுட்ஸ் கேட்காதீங்க, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு எஸ்பிஓட அடுத்த பிஸ்னஸ், நியூ பிஸ்னஸ், அதை பற்றி பேசுகிறோம். ஒரு 2 இமேஜஸ் இருக்கும், ரைட்? ஸோ ஏன் அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா, நம்ம அடுத்தது நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் சம்மந்தம் இருக்குது, நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதனால தான் அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு இமேஜும் ஆடியோவும் வரும். கிளியராக பொறுமையாக கேட்டு புரிஞ்சுக்குங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா சம்மந்தப்பட்ட எல்லா யூடியூப் சேனல்லையும் டீம் லீடர்ஸ், சப்ளைனர்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ டவுட்ஸ் இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுங்க. நீங்களாக கன்ஃபியூஸ்ட் ஆகாதீங்க, ரைட்? ஓகே டீம் மெம்பர்ஸ், ஸோ ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்கக்கூடிய இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ், அதை எங்கே தான் சார் நாம் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நம்ம முதல்ல பே பண்ணி வாங்கினது க்ளவுட் ஸ்டோரேஜ் தானே, ரைட்? இந்த ஒர்க் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறவங்களுக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஒர்க் சூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஒர்க் கிடைக்காது, அவங்களால பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு பதிலாக அவங்களுக்கு அடிஷ்னல் அதை எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றத ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான். இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, இது எல்லோரும் கண்டிப்பாக பண்ணணுன்றதுலாம் கிடையாது. ஏன்னா இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு ப்ராடக்டை வாங்கி காசு கொடுத்து வாங்கி ரிவ்யூ பண்ணணும். அது எல்லாராலும் பண்ணிட முடியாது, எல்லோரும் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ விருப்பம் இருக்கிறவங்க பண்ணலாம். அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா, மினிமம் 1000 rupees ஸ்டார்ட் ஆகும். 1000 rupees ஸ்டார்ட் ஆகிட்டு 50,000 1 lakh rupees ப்ராடக்ட் வரைக்கும் கூட போகும், ரைட்? எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கும். இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை, நமக்கு இது வாங்குகிற நீடட் இருக்குது அப்படின்னா, வெளியில் வாங்குறத விட இங்கே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கம்பேர் டு அதர் மார்க்கெட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற கம்பெனிஸில் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும், ரைட்? ஸோ அதுவே ஒரு பெனிஃபிட் இருக்கும். ரெண்டாவது பெனிஃபிட், நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வெளியே வாங்குறீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க 5000 ரூபாய் அப்படின்னா, அந்த 5000 ரூபாய் பொருள் இங்கே கண்டிப்பாக 4750 ரூபாய்க்கும் 4800 ரூபாய்க்கோ தான் இருக்கும், ரைட்? ஸோ அது மட்டும் இல்லாத அந்த ப்ராடக்டை வாங்கி நீங்கள் ரிவ்யூவாக போட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்டை வாங்கி ஒரு ரிவ்யூ மேக் பண்ணி போகிறீங்கன்னா, அது என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க. அது ஒரு வீடியோவாக தான் மேக் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் காமிச்சலாம் வீடியோ பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. ப்ராடக்ட்டை காமிச்சா போதும், ரைட்? ஸோ அதை ரிவ்யூவாக மேக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்டோட வேல்யூ, பர்ச்சேஸ் வேல்யூவிலேருந்து 15 to 20% வரைக்கும் உங்களுக்கு கமிஷனாக ஆட் ஆகும். இது ஒரு அடிஷ்னல் இன்கம். எவ்வளோ சார் பண்ணலாம், எத்தனை ப்ராடக்ட் பண்ணலாம்? எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். வேறு யாருக்குன்னா வாங்கி கொடுத்து கூட நீங்கள் அதை ஒரு ரிவ்யூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோனு, ரைட்? ஸோ எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட்டு அங்கே நிறைய லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். யாருக்கோ ஒருத்தர் ஒரு மொபைல் தேவைப்படுது, நீங்கள் நியர்பை ஷோரூம்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ ஆப்லேயோ போய் நீங்கள் வாங்குவீங்க. அங்கே வாங்குறத விட இப்போ அந்த ஃபோனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 இருக்குது. ஃப்ரெண்டு வேணும்னு கேட்டிருக்காங்க, இல்லை உங்கள் வீட்டில் வேணும்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் வாங்க போகிறீங்க ஒரு ஃபோனோ லேப்டாப் சம்திங், ஒரு 30,000 இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 30,000 ப்ராடக்ட் அங்கே போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் மட்டும்தான். இன்கேஸ் நீங்கள் எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த ப்ராடக்ட்டை வாங்குறீங்க அப்படின்னா, அதே ப்ராடக்ட் தான் இங்கேயும் கிடைக்க போகுது. ஏன்னா எஸ்பிஓ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்பிராண்டட் எதுவும் பண்ண போகிறதில்ல. எல்லாமே ரெகுலராக பிராண்டடாக நீங்கள் இது வரைக்கும் காலகாலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அதே பிராண்டோட ப்ராடக்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ண போகுது. ஓகே, ரைட்? ஸோ ஏன்னா நம்ம எந்தெந்த கம்பெனிலாம் டைப் பண்ணுறோமோ அது எல்லாமே விசாரிச்சு வச்சு அவங்க எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட் மட்டும்தான் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் தெளிவாக பேசிச்சு. இந்த தேவையில்லாத எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் கொண்டு வந்து அதெல்லாம் வாங்கி பார்த்து ரிவ்யூ பண்ணலாம். உங்களுக்கு ரெகுலராக யூசேஜுக்கு நீங்கள் வீட்டில் இவ்வளோ நாளாக வாங்கிட்டு இருந்தால் பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் அதே பொருட்கள் தான் அங்கே வெளியில் வேறு இடத்துல வாங்குற அதுக்கு பதிலாக நம்ம கடையை மாற்றி இந்த இடத்துல வாங்க போகிறோம். அப்படி வாங்கும்போது அதை ஒரு 1 minute 2 minutes தான் அந்த வீடியோ மேக் பண்ண சொல்லுவாங்க, ரைட்? ஸோ அதை மேக் பண்ணி சப்மிட் பண்ண போகிறீங்க. அதுக்கு 15 to 20% வரைக்கும் உங்களுக்கு மார்ஜின், அந்த கமிஷன் உண்டு, ரைட்? இப்போ 30,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமமாகவே உங்களுக்கு ஒரு 4,000 rupees கேரண்டிடாக கிடச்சிக்கும், ரைட்? 30,000 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட்டு வந்துருச்சு, ரைட்?
ஸோ நீங்கள் வெளியில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதே 30,000 தான். பட் இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது 30,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு 4,000 rupees மினிமமாகவே உங்களுக்கு கேரண்டிடாக ஒரு கமிஷனாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி எத்தனை பொருள் வேணாலும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கி பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ரைட்? ஸோ அதுக்கான கமிஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ராடக்ட்டும் ஆச்சு, கமிஷனும் ஆச்சு, ஒரு 2-in-1 பர்பஸ் மாதிரி தான், ரைட்? ஸோ இதை வாங்கி தான் ஆகணும், எல்லோரும் பண்ணி தான் ஆகணும்லாம் கண்டிஷன் கிடையாது. தேவைப்படுறவங்க உங்களுக்கு தேவையான பொருள் இங்கே இருந்துச்சுன்னா இங்கேருந்து வாங்கும்போது உங்களுக்கு அந்த கமிஷன், ப்ராடக்ட் ரிவ்யூக்கான அந்த கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு அடிஷ்னல் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் எல்லாருக்குமே இது எலிஜிபிலிட்டி. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், SBOவில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் வெறும் ஃபிக்ஸ்டு சேலரி மட்டும் இல்லாமல் அதிகமான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ரெகுலராக நீங்கள் இதில் வெறும் ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் இருக்காது, நீங்கள் வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள், கிச்சன் உபயோகப் பொருட்கள் எல்லாமே வரும். இந்த ரிவ்யூ யூனிட்டில் எல்லாமே வரும், எதை வேணாலும் வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான ஏதாவது கிராசரி ப்ராடக்ட் கூட வரும், ரைட்? பட் அந்த ப்ராடக்டோட வேல்யூ கண்டிப்பாக ஒரு 1,500 to 1,000க்கு மேலே தான் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா நீங்கள் அதை உங்கள் ஊர் லோக்கல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பும் இருக்குது, ரைட்?